இருக்கும். வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு எப்படி ஒரு பாயசமோ இது இல்லை ஏதாவது ஒரு இனிப்போ செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில ஐடியாஸ் நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டில் இருக்கிறத வச்சு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பலகாரம் அப்படின்னா நம்ம பாயசத்தை சொல்லலாம். பாயசம்னு பார்த்தோன்னா சேமியா, ஜவ்வரிசி, பருப்புன்னு விதவிதமான இதில் நம்ம பாயசம் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் எல்லார் வீட்லேயும் எல்லா பொருட்களும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதில் என்னென்ன விதமான பாயசம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பாயசம் உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லைனாலும் இருக்கிறத வச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு அரை டம்ளர் பாயசமாவது கண்டிப்பாக குடிக்கலாங்க. இப்போ அதுக்கான ஆப்ஷன்ஸ் நான் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்கள் வீட்டில் சேமியா, ஜவ்வரிசி அப்படின்னு பொதுவாக பாயசங்களுக்கான ஐட்டம் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதில் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எல்லார் வீட்லேயும் கொஞ்சமாவது அரிசி இருக்கும் இல்லையா? அரிசியை லேசாக வறுத்துக்கோங்க. அரிசி புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை உங்கள் வீட்டில் பாஸ்மதி அரிசியோ சீரக சம்பாவோ இருக்குது அப்படின்னா அந்த அரிசியில் செய்யுங்க. இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஏதாவது ஒரு அரிசி ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு வாணலியில் போட்டு வறுத்துருங்க. குறைவான தீயில் அப்படியே வருங்க. வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா பொரித்து லைட்டாக கலர் மாறும். அந்த நேரத்தில் எடுத்து வச்சு அதை மிக்சியில் கொரகொரப்பான பொடியாக பண்ணிக்கோங்க. தண்ணியை கொதிக்க வச்சு இந்த அரிசி பொடி பண்ணோம் இல்லைங்களா, அதை தண்ணியில் கரைச்சிக்கோங்க. ஏன்னா அந்த மாவெல்லாம் இருந்ததுன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் தண்ணியில் கரைச்சி அந்த கொதிக்கிற தண்ணியில் ஊற்றிடுங்க. அந்த அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் வெல்லமோ சர்க்கரையோ போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வைங்க. நீங்கள் பால் இல்லை தேங்காய் பால் தான் சேர்க்குறீங்க அப்படின்னா தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதை கடைசியாக ஊற்றிட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்ததுமே நிறுத்திடுங்க. பசும்பால் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா பாயசத்தை இறக்கி வச்சதுக்கப்புறமா அதில் ஏலக்காய், முந்திரி, திராட்சை இருந்தால் வறுத்து போடலாம். அநேகமாக நிறைய பேர் முந்திரி திராட்சையெல்லாம் ஸ்டாக் வச்சுருக்க மாட்டோம். இருந்தாலும் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய் இருந்ததுன்னா அதை பல்லாக சீவி அதை தேங்காய் எண்ணெயில் அதை நெய்யில் வறுத்து போடலாம். நெய் இல்லை அப்படின்னா கூட தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா தேங்காய் எண்ணெயில் வறுத்து போடுங்க. இல்லைன்னா வெறும் வாணலியில் கூட நீங்கள் வறுத்துட்டு போடலாம். வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நிறைய பேர் ஏதாவது ஒரு எசன்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா? ஒரு வெண்ணிலா எசன்ஸோ ஒரு கேசரி பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரோஸ் எசன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதில் சேர்க்கலாம். இல்லைன்னா கடைசியாக ஒரு வாழைப்பழம் இருந்தால் கூட ஒரு 1-2 வாழைப்பழத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போடலாம். இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஆப்பிள் மாதிரியான பழங்கள் இருந்ததுன்னா அதை கூட கட் பண்ணி போடலாம். இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு பாயசம் வைக்கலாம். அதுக்கப்புறம் பருப்பு பாயசம், பாசிப்பருப்பு இருந்ததுன்னா அதுவும் ஒரே ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு போட்டு அதை வேக வைங்க. 3/4 பதம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் வெல்லத்தை தனியாக கரைச்சி கொதிக்க வச்சுட்டு அதில் இருக்கிற மண்ணெல்லாம் நீக்கி அந்த வெள்ளைப்பாகை நீங்கள் வெந்த பாசிப்பருப்போடு சேர்த்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு பாயசம் பண்ணும்போது ஒரு சின்ன பிட்டு தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சரிசியை ஊற போட்டு ஒரு அரைச்சி அந்த பாயசத்தில் சேர்த்துட்டிங்கன்னா அது பாயசம் நல்லா திக்காக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏலக்காய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் எது சேர்க்க முடியுமோ சேருங்க. எல்லாம் அவசியம் கிடையாது. எதுவுமே இல்லைன்னா கடைசியில் தேங்காய் பல்லை நீங்கள் வதக்கி போட்டுடுங்க. தேங்காய் பல் போட்டாலே அநேகமாக பாயசம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இல்லை அரைச்சி போடுறது கூட வேணாங்க, கொஞ்சமாக தேங்காய் துருவல் உள்ள போட்டிங்கன்னா கூட பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரிசி பாயசம், பருப்பு பாயசம் ஆச்சுங்களா? அடுத்தது கோதுமை மாவு பாயசம். இது கோதுமை மாவு நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஒன்று அரிசி மாவு வச்சுருப்பீங்க, இல்லைன்னா கோதுமை மாவு வச்சுருப்பீங்க. அரிசி மாவு அல்லது கோதுமை மாவு இது ரெண்டில் ஏதோ ஒன்றில் தேவையான அளவுக்கு ஒரு கையில் ஒரு இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா கூட போதும். ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு இவ்வளோ மாவு எடுத்திங்கன்னா கூட போதும். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அதை நல்லா குட்டி குட்டியாக உருட்டிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த உருண்டைகள்லாம் கொஞ்சம் மேல் பக்கம் கொஞ்சம் ஆறிடும். அதுக்கப்புறமா தண்ணியை நல்லா தளன்னு கொதிக்க வச்சு நல்ல தளன்னு கொதிச்சதுக்கப்புறமா இந்த உருண்டைகளை போடும்போது அந்த மாவு கொஞ்சம் லைட்டாக கரைஞ்சி போகும். அது பரவாயில்ல, அது உங்களுக்கு திக்னஸ்க்கு சரியாயிடும். போட்டு நல்லா வேக வைக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுன்னா அந்த உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்துடும். அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் வெல்லமோ சர்க்கரையோ போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வைங்க. வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அதில் பால் சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தேங்காய் பச்சரிசி அரைச்சி விடலாம். இல்லைன்னா வெறும் பச்சரிசியை கொஞ்சமாக அரைச்சி விட்டிங்கன்னா கூட போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பாயசத்துக்கு ஏலக்காய் போடுறீங்களோ இல்லைன்னா எசன்ஸ் போடுறீங்களோ தேங்காய் வறுத்து போடுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது ஒரு பாயசம் செஞ்சுக்கலாம்.
இந்த அரிசியில் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த பாயசம், இதோட ரெசிபி நான் ஏற்கனவே கொழுக்கட்டையும் அந்த பாயசமும் சேர்த்து ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து கூட அதனுடைய செய்முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரவை பாயசம். பார்த்தீங்கன்னா ரவை பார்த்தீங்கன்னா கோதுமை ரவையிலையும் பண்ணலாம், நம்ம வெள்ளை ரவை இருக்கிறோம் இல்லையா அதுலேயும் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது. தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து இந்த ரவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா கூட போதும். போட்டுட்டு அதை நல்லா வேக வைக்கணும். உங்களுக்கு தண்ணியோட அளவு தெரியல அப்படின்னா இன்னொரு பக்கம் நீங்கள் சுடுதண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா குழைய வேகணும் ரவை நல்லா குழைய வெந்ததுக்கப்புறமா அதில் சர்க்கரையோ வெல்லமோ போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பசும்பால் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா தேங்காய் பால் சேர்க்கலாம். ரெண்டும் இல்லையா கொஞ்சோண்டு பச்சரிசியை நல்லா விழுதாக அரைச்சி கரைச்சி போட்டுடுங்க. அது பச்சரிசியை கரைச்சி போடும்போது அது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாயாசம். அடுத்தது கார்ன் பாயாசம். நான் சொல்கிறது வந்து ஃப்ரெஷ்ஷான மக்காச்சோளம், அதாவது ஃப்ரெஷ் கார்ன் வச்சு பண்ணுறது. அந்த கார்ன் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அரைச்சிட்டு அதை தண்ணியை கொதிக்க வச்சு அதில் இருந்த அரைச்ச கார்னை ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் வெல்லம் அல்லது சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேங்காய் பால் அல்லது பசும்பால், அதுவும் இல்லைன்னா கொஞ்சோண்டு பச்சரிசி அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கி அப்புறம் ஏலக்காய், முந்திரி பருப்பு இல்லைன்னா எசன்ஸ் ஏதாவது ஒன்று வாசனைக்கான ஒரு பொருள். பாயசத்துக்கு வாசனை கொடுக்கறதுக்கு உங்கள் வீட்டில் ஏலக்காய் இல்லது எசன்ஸ் ரெண்டுமே இல்லை அப்படின்னா தேங்காவை பல்லாக கீறி வெறும் வாணலிலையோ இல்லைன்னா நெய்யிலையோ வதக்கிக்கோங்க. அதை கொதிச்ச பாயசத்தில் போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கினீங்கன்னா அதுவே வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை பருப்பு கூட தீந்து போச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது காய்கறி இருக்கும் இல்லையா, பீட்ரூட்டோ கேரட்டோ இல்லைன்னா சௌச்சவோ இந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருக்கும். சௌச்சவ், கேரட், பீட்ரூட் இந்த மாதிரியான காய்கறிகளை துருவி வச்சுக்கோங்க. கோதுமை ரவையோ இல்லை வெள்ளை ரவையோ சேர்த்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு அதை கொதிக்க வைங்க. அதில் இந்த துருவின காய்கறிகளை நெய்யிலையோ வெறும் வாணலிலையோ வதக்கி அதில் சேர்த்துட்டு நீங்கள் பாயசம் பண்ணலாம். ஸோ வெஜிடபிள் பாயசம் ரெடி ஆகிடும். ரவை இல்லைன்னா அரிசியை வறுத்து பொடிச்சு போட்டு நீங்கள் பாயசம் வைக்கலாம். இந்த பாயசம் இந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சுவையிலையும் இருக்கும், மணத்துலேயும் இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஏதாவது ஒரு பாயசம் கொஞ்சமாக வச்சு உங்கள் குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ணுங்கள். முக்கியமாக கடவுள்கிட்ட இனி வரும் ஆண்டுகள் நமக்கு ஆரோக்கியமான ஆண்டுகளாகவும் வளமான ஆண்டுகளாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.